ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு வீட்டுக்கு போகிற வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக வரப்போகுது. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மாடு முட்டை வருது பின்னாடி. நம்ம இடம் இல்லைவான். வா, என்னது பேக்கெல்லாம் மாட்டு வர எப்போன்னு பாடுறா. ஹேண்ட் பேக்கு 2 போனு என்னமோ வாங்க. என்ன நம்மம்மா செட் ஆகல, நார்மலாக இல்லை, சாப்பிட்டு செட் ஆகல. நைட்லேருந்தே தூங்கலை சரியா தானே? நீ இப்போல்லாம் வியாபாரம் திரும்பி உட்காந்துட்டே இருந்தாரு. இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் எதுவுமே வயிற்றுல வேற இல்லைல்ல இன்னும். அதான் கேரட் நெஞ்சில் வருது. பிளாஸ்டிக் மாத்திரை போனால் கேட்காது. கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்ம போட முடியல, யாரும் ஹெல்ப்பிங் இல்லை. அச்சீவ் பண்ணுறோம் இல்லையா? அது கத்தி சேல கட்சிப் இல்லையே. நைட்டு இடி இடிது திட்டுறாங்க. நான் தூங்கணும், இடி இடிக்காதுன்றாங்க. அது எப்படி கேட்கும்? நீ சொன்னீங்க, நான் கேட்டதான் நான் சரிங்களா? என்ன சொல்லி தெரியுமா? பார்த்துக்க என்ன சொல்கிறான் பார்த்தியா? இவங்க தூங்க இடி இடிக்காமல் இருக்குமா? வரணும் திட்ட மாட்டேங்க. மோசமான வராமல் இருக்கு. நான் இது போகிறேன் கேட்டு மேலே சாப்பிடுங்கண்ணே. டிஃபன் டேஸ்ட் யாரா செத்துல போட்டு வச்சு ஊந்துட்டு தெரியாமல் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பாட்டில் கரைப்பில் இவ்வளோ கொத்து கொத்தா நல்லது. துளசி தண்ணி நல்லது. ஐயோ, நம்மளுக்கு பிடிக்காது. நார்மலாக இருக்குது. காலையில் ஓமம் புதினா அதெல்லாம் கரெக்டு. ஓமம் அதெல்லாம் கரெக்டு. புதினா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து கருவேப்பிலை இருந்தால் கூட குடிப்பேன். கருவேப்பிலை தான். காலையிலே வச்சு வந்துட்டீங்க டூரு வெளிச்சனால பொண்ணு வீட்டுக்கு போகிறோம். அதனால சரி கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டு போகலாம், கிளம்பி போகலாம். ஒன்றும் ஃபோன் எடுக்கலையே. சரி எடுப்பா பண்ணுவா, அவளே பார்த்து பண்ணுவான். கோயிலுக்கு போயிருக்கான். கருவேப்பிலை சொன்னால் நம்ப மாட்டான். கருவேப்பிலை தண்ணி குடிங்கன்னா நம்ப மாட்டான். கருவேப்பிலை பார்த்து நல்லா சொல்லு, எல்லாரும் காட்டு. கருவேப்பிலை உலகமே பார்க்குது. கையில் எடுத்து ஆமாம், இந்த கருவேப்பிலை தானே மாதிரி ஆமான்ட்டு போகிறோம். தூக்க தெரியலையா? தூக்க தெரியலையா? ஆமாப்பா, நைட்லாம் தூக்கம் இல்லை. ஒரே இடி, கரண்ட்டு இல்லை, இடி பயங்கர இடி. அதனால தூக்கம் இல்லை, பயமாக இருந்துச்சு. தூங்கலை சரியா. வர்ணபவனம் திட்டுறான், தப்பு இல்லை. அதெல்லாம் அதுதான் நாட்டில் மழை போது வர்ணபவனம் மட்டும் திட்டல. எங்கள் வீட்டில் இருக்குல்ல வெண்ணி, அதுவும் மாடியில் போய் நைட்டெல்லாம் கத்துது பாவம். இவ்வளோ இடிக்குது, பயமா இருக்கு. கரண்ட் அப்படின்னா பயந்துடானு பேசிக்கிட்டே இருக்க. தொலை நாங்கள் போய் சேராண்டனோ போய் இடிச்சிட்டு வந்த பீரோ கிட்ட போய் அதுக்கப்புறம் தான் கரண்ட் போச்சு. அதெல்லாம் சும்மா டமால் டிமின்லாம் ஓவராக பேசாதீங்க. இவனும் என்னம்மான்னு கேட்டு பேசினான்னா எல்லாம் பார்த்துருந்தாங்க. அப்போ போச்சு தூக்கம். இல்லைன்னா உனக்கு போயே போகாது. அப்படி போடி அவ்வளோ இடி இடிச்சுன்னு வருது. பின்னால் வேணுமே சவுண்டாக. ஆமாம். மினி டிஃபன் பொங்கல், இட்லி, மசால் தோசை, வடை, கேசரி, இட்லி,
என்னப்பா 3 ஐட்டம் தான், பூரியெல்லாம் காண முடியாது. ஆ பூரி வரும்பா. பெரியமாக்கு வருதா? பூரி வருமா? இது காஃபி உண்டா? நான் பெரியமா டேஸ்ட் எப்படி மாமா இருக்கு? பரவாயில்லையா இருக்கு. பொங்கல் 4 லட்சம் இல்லை. சாப்பிட வீடியோ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சிஸ்டர். சாம்பார் இனிப்பாக இருக்கு. பொங்கல் பரவாயில்ல. நல்லா இருக்கா? என்னம்மா நல்லா இருக்கு. என்ன தான் குடிக்க முடியல. என்ன பண்ணுறது, கொஞ்சம் குடிச்சிடு. உங்களுக்கு எப்படி இருக்கு? சாப்பிட்டு டிஃபன் குடிச்சா உங்கள் அப்பா நம்ம தான். ஆமாம். வேண்டாம், நான் வெளியே குடிக்கலாம்டாங்க. அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அதை சூடு இல்லை இல்லையா? சக்கரை அதிகம் கிடைக்குது. ஆமாம் சொல்லிட்டோம்ல அப்போவே. அவங்ககிட்டயே சொல்லு. என்னங்க அப்போவே சொன்ன இன்னும் மினி டிஃபன் பார்சல் வரவே இல்லை. இதோ நிற்கிறாரு அவரு தான். ரசம் இல்லை என்னதுமா? நீ அதுவே சாப்பிட்ரு, அது வரக்குள்ளையா. என்னவா? ஆமா தெரியாது. மினி டிஃபன் சாப்பிட்டே ஃபுல்லாக இருக்கு. இளநீர் பாயசம் திருப்தியாக இருக்கு காலத்தில். சுகர் 240 வச்சுக்கின்னு இளநீர் பாயசம் ஏறலாமா? தப்பு. அப்புறம் கேர் ஆகுது. அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். கேட்டியே? காஃபில அவ்வளோ சுகர் குச்சினால மயக்காச்சு ஊது ரொம்ப தூக்கின்னு போயிட்டீங்க. ஐயோ ஏது தூக்கின்னு போந்தேன். பாவம், நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனதே கிடையாது. தூக்கின்னு தான் போனோம். அப்புறம் சொல்றேன் எங்க தூக்கின்னு போயிட்டீங்கன்னு. பங்களாம்பள்ளியை வீட்டில் வாங்கி வைக்கிறதெல்லாம் கட் பண்ணி நைட்டில் 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. வாங்கலாம்பள்ளி மாம்பழம். அப்பா ஒரு கொட்டை சாப்பிட்டா அது போட டிவியில சொல்லிடுறீங்க. ஆசர் சொல்ல தின்னுவாங்க தான்ப்பா. அந்த கொட்டை கூட சொல்லலன்னா அப்புறம் என்ன இருக்குது? இந்த ஆத்மா அடக்கி வச்சு சாவறதை விட அந்த கொட்டையை சாவறேன். அவ்வளோதானே. ஸ்வீட் எல்லாம் தொட மாட்டேன். ஒரு பாயாசமோ எதையோ வானாதான் சொல்லுவேன். எனக்கு வேணும்னு கேட்டேன்னா மாம்பழம் வாங்கி கொடுத்து ஆகணும். அப்படி எல்லாம் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா வாய் சும்மா மூடுதுங்க. இல்ல மாம்பழம் நம்ம கட் பண்ண வச்சியா இதுதான் ஒன்று வைக்காம குறுன்னு பார்த்துட்டு அப்புறம் யாராகுது மாட்டோம். ஏன் வைக்க மாட்டேறீங்க மாம்பழத்தை? காஃபி பரவாயில்ல, நல்லா இல்லை நல்லா தான். மீன் நம்ம 60 ரூபா 70 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். இப்போ ரேட்டு கொஞ்சம் கேஸ் பிரச்சனால ரேட்டு கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. பரவாயில்லையா? வெளியே சும்மா சாதாரண துபாய் ஹோட்டலில் 70 ரூபா ஒரு தோசை. ஆமா ஆமா. இது தோசை பூரி ஓரமே போக மாட்டாங்க போல. அது பைக் ஓட்டின்னு நடுவுலயே கார சட்னி, வெள்ளை சட்னி, சாம்பார், காபி, ரசமலாய் வேற குத்தான், பாசந்தி வேற குத்தான். நம்ம தனியா சும்மா எல்லாத்தையும் தூக்கி கொடுப்போம். அப்படியே சின்ன டப்பால அவ்வளோண்டு ரசமலாய் அவ்வளவுதான் தருவாங்க. சின்ன டப்பா பாக்ஸ் தான் வரும், பெருசா வரும். நீதான் ஒரு கடை ஆரம்பிச்சு பெரிய பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். தெரியல. அந்த பில் போற பொம்பளை டென்ஷன் ஆகுறாங்க போல காலத்துல. பில்லு போறத விட்டு நைட்டு மழை பெஞ்ச அடையிற தெரியல. இப்போ இந்த சைடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இது வெயில். என்ன ஆகுது? குக்கர் ஏற்றின்னு வந்த அதுதான் சொன்னா அவ இதுல தண்ணி வருதுன்னு. தீ கம்மியா வைக்கிட்டா?
ஏன் இதில் இவ்வளோ தண்ணி வெளியே வருது? தண்ணி பார்த்தா தெரியும். அதுதான் சொன்னா அவ ஃபுல்லாக வெளியே வரும்னு. அதுதான் சொன்னேன், நீ கேட்கலையே. இன்னும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்த இடத்துல ஆளுக்கு ஒரு வேலை. பொண்ணுக்கு நாங்கள் வந்தால் ரெஸ்ட்டு. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்களாம், கால் வலிக்குதான் பாப்பாவுக்கு, ஹாஸ்பிட்டல் கிளம்புறா. இன்னும் பொண்ணை நான் உங்களுக்கு காமிக்கல, குளிச்சுட்டு வரட்டும். மாமா கிச்சனில் வரல, வேலையாக இருக்குது. என்ன மாமா? வீட்லேயும் வேலை, வெளியும் வேலை. ஸ்வேதா வீட்டுக்கு வந்துட்டோன்ட்டு ஸ்வேதாவை காமிக்க வந்தா எப்படி யார் படுகிறா பாரு வீடியோஸ். எனக்கு இது பண்ணி கொடுவா. இல்ல தங்கடி கொஞ்ச நேரம் பக்கத்தேருக்கு ஓடிடுவான். சிக்கன் மாம்பழம் உட்காரு, அங்கே தெரியாது. ஒயிட் ரைஸ். இது யாருக்கு தட்டு? பாப்பாக்கு இதுலயே போடுப்பா. சாம்பார். ஏன் சிக்கன்னா? நீ தான் சொல்லி அதை ஹீட் பண்ணா போதுன்றாங்களே. மாங்காலாம் சாப்பிட மாட்டேன். சிக்கன் வைங்க அவளுக்கு. மாம்பழத்துக்கடி வீட்டுக்கு வாங்க. ஓலா புக் பண்ணி காசு அனுப்பிச்சு பொண்ணு வீடு இப்போ விருந்து முடிஞ்சிச்சா? விருந்தா இது? பொண்ணை பார்க்க வந்தோம், காலையில் வந்தோம். அதான் இப்போ கிளம்புனா. பையன் நாளைக்கு வேலைக்கு போகணும் இல்லைங்களா, அதனால கிளம்பிட்டோம். அதுவே என் பையன் கேட்குறான்னா அழுவலன்னு. இங்கேருந்து கம்மன் தான் போவோம். வீட்டுக்கு போனோன்னே தான் அந்த கஷ்டம் ஃபீல்லாம் வந்து என்ன பண்ணுறது. எங்கள் வீட்டுக்கு போனாவா? வீட்டுக்கு போனாதான் ரொம்ப ஜாஸ்தியே நினைப்பது எனக்கு. அவங்க குடும்பம் ஆகி போச்சு. ஜாலியா போச்சு. பேசிட்டு அவங்க மாமனாரும் வந்திருந்தாங்க. எல்லாம் உட்காந்துட்டு அவர் நல்லா பேசுறாரு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நல்லா பேசி ஜாலியா சிரிச்சுன்னு இருந்தோம். கிளம்பும்போதுதான் அவருக்கும் வெறுப்பா இருக்கும் பாவம். எங்க இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரலன்னா மாமா வச்சுட்டு உட்கார முடியாது. அவரு வண்டி ஓட்டுறதுக்கே அந்த மாமா. நான் இவரை சொன்னேன், மாமா அங்கேயா சொன்னேன். நான் இவரு சொன்னேன் கிளம்ப மாட்டேன், அதனால சரி சீக்கிரம் நேரத்தோட கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. டிராஃபிக் ஆயிடுமா சண்டேல? போறதுக்கு 1 hour ஆகுது. சண்டே ஒன்றும் அவ்வளோ டிராஃபிக் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. சண்டே ஈவினிங் இப்படி பண்ண பாரு, டிராஃபிக் இருக்கும். பார்க்குறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு உட்காந்துட்டு வந்துருக்கோம். அதுக்குன்னு சீக்கிரம் கிளம்பிட்டோம். 7 மணி வரைக்கும் வந்துருக்கலாமா? 7 மணி வரைக்கும். 7 மணி உனக்கு எவ்வளோ இருக்கு? 1/2 hour தான் இருக்குது. மணி 6 ஆயிடுச்சு. உனக்கு வெயிலால வெளிச்சு அப்படி தெரியுது. ஓகே போயிட்டு இருக்கோம். வராமல் இருக்க போகிற கார் எடுத்து நாளைக்கு தான் வரலாம். வண்டி தூக்கினேன். அப்புறம்
ஆனா நீ வரணுமே என்ன ஒரே குசு பூசாரி வா நாத்தம். இங்கே பா அந்த ஐயோ. கெமிக்கல் பா நான் மாதிரி ஸ்மெல் அந்த கெமிக்கல் வந்தாவே கிளாஸ் இருக்கு விடுங்க. கெமிக்கல் ஸ்மெல் ஓவர். அந்த இடத்துல போனா சூப்பரா பெட்ரோல் டீசல் கிருஷ்ணா கிளாஸ் இருக்கு விடுங்க. பா கெமிக்கல் பயங்கரமா ஏறிச்சு. ஒரே அழுகி போனா அதுவே இங்கே பாரு அப்படியே சூப்பரா மாறிடும் ஸ்மெல்லு அந்த கிருஷ்ணா எல்லாம். எனக்கு அது பிடிக்கும். இந்த கெமிக்கல் தான் பிடிக்காது ஸ்மெல்லு. கிளாஸ் ஏத்திடுங்க. எப்படி வலிச்சு விடுது பத்தியா ஏசி. அந்த வாசனை காரமா ஆ? நல்லதான் வந்துக்குது. ஆமா ஆமா பாத்தீங்களா ஃபுல்லா லாரி காமிக்கும். ஃபுல்லா லாரிங்க தான் வரிசையா. இங்க ரெடி ஆனதான் எல்லாத்துக்கும் பெட்ரோல்லாம் போகும். அதான் கெமிக்கல். என்னவாமா கேளு கறி தோசை சாப்பிட கண்ணது. இப்பதான் மாவு கரைக்கிறாங்க. இப்பதான் மாவே கரைக்கிறாங்களா? ஆமா. கறி இருக்கா கடை பேரு? காரைக்குடி. சாப்பிட வந்திருக்கோம். மீன் வச்சிருக்கோம். மீன் வறுக்கல, அது சும்மா போர்டில் அதெல்லாம் கிடையாது, நான் கறி தான். வந்துட்டோம் வீட்டுக்கு. நல்லா புறா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போய் சாப்பிட்டு வரும்போது நான் உங்ககிட்ட வந்து தோசை சாப்பிட போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அங்கே வந்து சாப்பிடல, நான் வீட்டுக்கு வாங்கின்னு வந்துட்டேன். ஆனால் பசி தாங்க முடியல. வர வழியில் நான் மட்டும் கறி தோசையை பிச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீட்டில் சாப்பிடுவாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அம்மா சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. டேஸ்டெல்லாம் செம்ம ஒர்த்து. அது நம்ம என்ன சொல்கிறதுனா, இங்கே வெளியெல்லாம் வந்து 250 200 அப்படி இருக்குது கறி தோசை. நல்லா பெரிய சைஸு, நிறைய கறி வச்சு 130 தான். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்த்தாக. இவ்வளோ பெருசா தெரியுது. பெருசாக தெரியுதா? இது பாரு இவ்வளோ வெயிட் வேற. ம் மாரியா தடி, நான் என்னடா பண்ண போறேன்? தோசை பிரிங்க. என்னம்மா ரெண்டு ரெண்டு இல்லை, அது ஒன்று தான். அவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபுல்லாக உள்ளலாம் அதை பிச்சு சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சு ஆளு பார்த்து சாப்பிட்டுருக்கலாமே. நானே அதை பாதி சாப்பிட்டு கதிருக்கு பாதி வச்சுட்டேன், என்னால் முடியலன்னு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. உனக்கு எப்படின்னு தெரியல, நீ சாப்பிட்டு சொல்லு. ம் நல்லா இல்லை? சூப்பராக இல்லை? இது சேர்வாலாம் ஊற்றி எப்படி சாப்பிடுவ? நல்லா இருக்காது, டேஸ்ட்டே போயிடும். இதை அப்படியே புட்டு அப்படியே சாப்பிட்ணும். அம்மா இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு எனக்கு தெரியாதம்மா. நல்லா இருக்கா டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குல்ல? சொல்ல முடியாதம்மா. ஆமாம், நல்லா ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை வந்து, இந்த கறி தோசை வந்து நல்லா ஒர்த்து, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் நேரில் வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய தோசை. நல்லாவே கறியும் வச்சுருக்காங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக கொந்தன கறி போலதுமா, நல்லா இருக்கு. இப்போ உள்ள நல்லா கறி. ஆ சரி ஓகே. முடியாது, பார்க்கறது பயமாக இருக்கு. சரி சாப்பிடுங்க. கடவுளே. சாப்பிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு. ஓகே. நம்ம இது பார்த்தாலே மூஞ்சி வச்ச மாதிரி இது எங்கேருந்து சாப்பிட போகிறாங்க? சரி முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.